தமிழ் சினிமாவின் பலதரப்பட்ட திறமைகளை கொண்ட நடிகர் தான் தனுஷ். இயக்குனராகவும் நடிகராகவும் பாடகராகவும் எழுத்தாளராகவும் வலம் வருகிறார். 1983 பிறந்த தனுஷ் தனது தந்தையான இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் வழியில் சினிமாவுக்கு வந்தாலும் தனக்கென ஒரு தனி அடையாளம் உருவாக்கியவர். துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் தனுஷ். தனது நடிப்பு திறமையால் தேசிய விருதும் பெற்றிருக்கிறார். ஆடுகளம், அசுரன், வேலையில்லா பட்டதாரி போன்ற படங்களில் அவர் காட்டிய உணர்வு பூர்வமான நடிப்பு ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. ஹாலிவுட் வரை தனது நடிப்பை விரிவாக்கிய தனுஷ் தி எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் த ஃபக்கீர் மற்றும் த கிரே மேன் போன்ற படங்களில் நடித்துள்ளார். இசை மற்றும் பாடல்களிலும் தனுஷ் தனக்கென ஒரு ஸ்டைல் கொண்டவர். வை திஸ் கொலவெரிடி பாடல் உலகளாவிய அளவில் பிரபலமானது. இயக்குனராகவும் தனுஷ் தனது கதை சொல்லும் திறமையை பவர் பாண்டி மற்றும் கேப்டன் மில்லர் போன்ற படங்களில் நிரூபித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனுஷ் இயக்கி நடித்து இருக்கும் இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் 1 திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. கடந்த வாரம் வெளியான ட்ரைலர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. உணவக பின்னணியில் உருவாகும் இந்த கதை தனுஷின் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. ட்ரைலரை பார்த்த நெட்டிசன்கள் இது குக் வித் கோமாளி ஷோவில் நடுவராக இருந்த மாதம்பட்டி ரங்கராஜின் வாழ்க்கை போலவே இருக்கிறது என சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இட்லி கடை ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் தனுஷிடம் பரிதாபங்கள் கோவி நேரடி கேள்வி ஒன்றையும் எழுப்பினார். அதாவது, கோயம்புத்தூர் பக்கம் ஒரு செஃப் இருக்காரு சார், அவருடைய கதையை தானே நீங்க படமா எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க, உண்மையா என்று கேட்டதற்கு தனுஷ் அதற்கு இல்லை, இது என் சொந்த கற்பனை. என் கிராமத்தில் நான் பார்த்த சில முக்கியமான மனிதர்கள், அவர்கள் வாழ்க்கையை எனக்கு தாக்கம் ஏற்படுத்தியது. இதில் இருந்து உருவான கற்பனை கதைதான் இது எனவும் தெளிவாக விளக்கம் கொடுத்தார். இதற்கு முன் இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் தனது சிறு வயதில் இட்லி வாங்க கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்திருந்தார். அந்த உரையாடலும் ரசிகர்களிடையே உணர்ச்சியை கிளப்பியது. அந்த உரை அடிப்படையாக கொண்டு அப்பா இயக்குனர் இட்லி வாங்க கஷ்டமா என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்தனர். இதற்கும் தனுஷ் நேரடி விளக்கம் அளித்துள்ளார். அதாவது, நான் 1983 பிறந்தவன். அப்பா 1991 இயக்குனரானார். அதுவரை நாங்கள் வறுமையில் இருந்தோம். 4 பிள்ளைகள் என்பதால் 1993 வரை சிரமம் இருந்தது. 1994 முதல் 95 தான் சற்று நிம்மதியா இருந்துச்சுன்னு தனுஷ் கூறினார். சின்ன வயசுல சாப்பிடணும் அப்படின்னா அப்பா, பாட்டி யாரிடம் கேட்டாலும் உடனே காசு கொடுக்க மாட்டாங்க. நாங்க வீட்டு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வயல்ல வேலை செஞ்சு பூ பறிச்சு கூலி வாங்கி அதுல இட்லி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு தனுஷ் தனது வாழ்க்கை அனுபவத்தை உணர்ச்சியுடன் பகிர்ந்தார். மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.